வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்களையும் நல்ல ஒரு மாற்றங்கள் அடுத்தடுத்த லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கும். முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான பணங்கள் நல்ல ஃபண்ட் ரொட்டேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ 12ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 12ல் இருக்கும்போது வீடு பராமரிப்பு வேலைகள் பெரிய லாபங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு 5ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு வந்து 12ல் இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் அவர்கிட்ட பேசும்போது கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலையில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் சில பேருக்கு. ஸோ இது ஏதாச்சும் ஒன்று நடைபெறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் 7, 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். தந்தை ஸ்தானத்தில் இருப்படம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது முதல்ல சொன்னால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 12ல் இருக்கும்போது பெரிய லாபங்களுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பெருசாக சாதிக்கணும், ரியல் எஸ்டேட் மற்ற துறையில் இருக்கிறவங்களாம் நல்ல வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கான விதை இப்போ நீங்கள் போடுவீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்புங்க. இதுவரை 10 பொது பலன்கள் இப்போ பார்க்க தசாபுத்தி பலன். கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி சூரியன் வந்து குடும்பத்துக்கு தேவையான அனைத்து லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை சிறப்பாக செய்யுங்க. ஸோ கடக லக்னமாக வந்து சந்திர தேசம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். கடக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் நிறைய கடன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது கடக லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தினர்கள் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கார். ஸோ 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்நிய மொழி பேசுபவர்கள் அந்நிய மாநிலங்களில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள் குரு வந்து தந்தையோட உடலம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாடு வெளி மாநிலங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும். கடக லக்னமாக வந்து சனி தேசாபுத்தி அந்தரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனம் வரும். அப்பா ஸ்தானத்தில் இருப்பவர்களும் நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக வந்து சனி புதன் தசாபுத்தி புதன் வந்து 3, 12ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது வீடு விற்பனை ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கணும் பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து கடக லக்னமாக வந்து கேது தேசாபுத்தி கேது வந்து கொஞ்சம் 2ல் இருக்கும் கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக சுக்கிர தசாபுத்தி தினங்கள் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் சொல்லும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவும் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் வாங்க விற்க வண்டி வாகன விற்பனை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரார்த்தனை டெய்லி வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சால் நம்ம வாழ்வில் சந்தோஷமாகவும் அற்புதமான ஒரு வசதியான வாழ்க்கையாக வாழ முடியுங்கிறத தான் பற்றி பேச போகிறோம். ஸோ இதுக்கு எல்லோருக்குமே ஒரு பேசிக்கான விஷயங்க. இதில் வந்து எல்லோருமே மறந்த ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பிரார்த்தனைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இப்போ மறந்துட்டோம். ஏன்னா இப்போ டெய்லி லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே படுக்கிறது போகிறதே வந்து பார்த்திங்கன்னா 12 மணி 12:30 மணி இந்த மாதிரி வந்து ஒரு நைட் ஹவர்ஸில் லேட்டாக வந்து தூங்கி எந்திரிக்கிறதே வந்து 7, 8 மணிக்கு எந்திரிக்கிறோம். ஸோ இதனால் வந்து நம்ம ஜியாகிரபிக்கல் சிஸ்டம் நம்ம பாடிக்கும் அந்த ஜாட்ரி சிஸ்டத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் வந்துடுது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் உடல் ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக வருதுங்க. ஸோ ஜாதக ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் பார்த்திங்கனாலும் நைட்டு சூரியன் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா சூரியன் வந்து அஸ்தமிக்குது இல்லைங்களா, 6 மணிக்கு வந்து சூரியன் வந்து அஸ்தமிக்கும் போது
6 மணிக்கு முன்னாடி 5:30 மணிக்கே வந்து உங்கள் ஃபுட்டை முடிச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சூரியன் அஸ்தமானதுக்கப்புறம் எந்த ஃபுட்டும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடியகாலில் அட்லீஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணிக்காச்சும் எழுந்து நீங்கள் குளிக்கலைன்னா கூட பரவாயில்ல சாமி, வாய் கொப்பளிச்சுட்டு மூஞ்ச கழுவிட்டு இறைவனை மனதார துதிங்க. ஒரு விளக்கோ இல்லை ஒரு ஊதுபத்தியோ ஏற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாமி எதுவோ அதை மனதார வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். இது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க, அவன் நல்லா இல்லையா, இவன் நல்லா நிறைய எடுத்துக்காட்டுகள் நீங்கள் சொன்னாலும், என்னை பொறுத்தவரை நான் ஒரு சிறந்த உதாரணம் சொல்லுவேன். நம்ம பிராமண சமுதாயத்தில் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ஒரு ட்ரெடிஷ்னாக வந்து ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா காயத்ரின்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து காலையில் எழுந்தோன்னே அது கம்பல்சரி பண்ணி ஆகணும். அது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ காயத்ரி வந்து கம்பல்சரி அவங்க வந்து அந்த காயத்ரி தேவி மந்திரத்தை அவங்க கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பூணூல் போட்டவங்க கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஈவினிங்கில் வந்து சந்தியாவந்தனம். ஸோ ஈவினிங் வந்து அந்த விஷயத்தை அவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பூஜை புனஸ்காரங்களை பர்ஃபெக்டாக பண்ணுறனால தான் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மறுக்கப்பட்ட போதும் அவங்க இன்றைக்கி நம்பர் 1 தான் இருக்காங்க. இந்தியாவில் வந்து நமக்கு வந்து பெரிய வேலை வாய்ப்புகள் இல்லைனா கூட அவங்க வெளிநாட்டில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து அவங்க இன்றைக்கி ஒரு அமெரிக்கா போல் ஒரு விஷயங்களில் வந்து மாபெரும் ஒரு அந்த கம்யூனிட்டியில் இருக்கும் பெரிய லெவலில் சக்ஸஸாக இருக்காங்க. காரணம் என்ன, இந்த பூஜை புனஸ்காரங்கள் வந்து அவங்க வழியாக வந்து அந்த இதை மாறாமல் ட்ரெடிஷ்னலி ஃபாலோ பண்ணுறனால தான் இன்றைக்கும் அவங்க வந்து ஒரு வெற்றி பெற்றவர்களாக இன்றைக்கி இருக்கிறாங்கன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணோம். ஏன்னா வந்து இன்றைக்கி நீங்கள் போட்டு ஒரு விதையை போட்டு நீங்கள் ஒரு பழக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை கொண்டு வர முடியும். இல்லைன்னு வைங்களேன், இவன் வந்து நைட்டு 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட போயிடுவான். ஸோ நைட்டு 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட்லாம், 10 மணிக்கு தண்ணி அடிக்கலான்னு போனான்னா கண்டிப்பாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் காணாமல் நம்ம அடுத்த நாள் வேலையை ஒழுங்காக பண்ணாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம லாக் ஆகிடுவோன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் நம்ம வாழ்க்கை நம்ம கிட்ட தான் இருக்குது. இது வந்து எங்கள் குருநாதர் மகாதேவரையர்னு ஒருத்தருக்கார். ஸோ அவர்லாம் வந்து இப்போ தான் இறந்தார், ஒரு 85 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இறந்தார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ 7.5 சனி வந்துச்சு, அஷ்டம சனி என்னென்னோ வந்துட்டு போச்சுப்பா, எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. காரணம் என்னென்னா, நான் வந்து அந்த பூஜை புனஸ்காரங்களை நான் பர்ஃபெக்டாக பண்ணிடுவேன். காலையில் எழுந்து என்னோடய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வந்து கும்பிட்டுட்டு வந்தேன். என்னை வந்து எந்த சாமி, நான் 42 வருஷம் ஆச்சு ஜாதக நோட்டை பார்த்து தொட்டு எல்லாமே வந்து இறைவன் வந்து என்னை பார்த்து அவ்வளோ அருமையாக வாழ்ந்துட்டேன். அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைலி ஒரு பெரிய லெவலில் இருந்த ஒரு மனுஷன். அவர் என்ன சொல்ல, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம பண்ணுவோமே. ஸோ பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கும் ஒரு வளமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைகின்றதில் எந்தவித மாற்றம் இல்லை. கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.